வணக்கம் நண்பர்களே, மீண்டும் கார்த்திக் சோல் ரைடர். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:17 சாட்டர்டே. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மினி சுவிட்சர்லாந்து தான் போக போகிறோம். தமிழ்நில பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாளாக ஒரு ஆசை இந்த ஊருக்கு போகணும்னு. ஏன்னா சூரியனோட வெளிச்சம் அதிகமாக தெரியாத ஊர் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது ஒன்று தான், கிண்ணக்கோரை. இப்போ நம்மளோட ட்ராவல் வந்து கிண்ணக்கோரையை நோக்கி தான் போகிறோம். வைசர் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா தான் கொஞ்சம் நாய்ஸ் இல்லாமல் இருக்கும். ஃபியூல் போடணும், லோ ஃபியூல் வார்னிங் காமிச்சிட்டே இருக்கு. போகிற வழியில் ஷெல் பங்க் இருக்கு, ஷெல்லில் நம்ம போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஒரே மேகமூட்டமாக தான் இருக்குது, மழை இருக்குமான்னு என்னங்கிறது தெரில. போகிற வழியில் தான் பார்க்கணும். கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ட்ராவல் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கிளைமேட்டு ப்ளஸ் அந்த ஊர், அந்த கிண்ணக்கோரைங்கிற பெயர் சொன்னாலே எல்லாத்துக்கும் புரியும். அவ்வளோ சூப்பரான ஊர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேரோட விலாக்லலாம் கிண்ணக்கோரை போட்டிருப்பாங்க. அங்கே பார்க்குறக்கு பெருசாக ஒன்றும் இல்லைன்னாலும் அந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு ஊர், ஒரு அழகான ஒரு இடத்த இன்றைக்கி நம்ம விலாகில் பார்க்கலாம். காலையில் இப்போ கிளம்புறது வந்து பெரிய ஒரு டாஸ்காகவே இருக்குது. ஏன்னா இந்த ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் பேண்ட்டு, ஷூஸ் எல்லாம் போடும்போது ஒரு 5 நிமிஷம் கூட வேர் தூத்தாமல் இருக்காது. அவ்வளோ ஒரு டஃப்பான டாஸ்க் இது. ஆனால் இருந்தாலும் நம்மளோட சேஃப்டிக்கு அது போடணும். ஏன்டா க்ளவுஸ் போடலன்னு பார்க்குறீங்கன்னா, க்ளவுஸ் இப்போ போடணும், பெட்ரோல் போட்டுட்டு போடணும். அதுக்கு முன்னாடி க்ளவுஸ் பண்ண அங்கேயும் போய் கழட்டிகிட்டு இருக்கணும், அது பெரிய சிரமம். பங்க் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் பக்கம். ஸோ ஃபியூல் பண்ணிவிட்டு க்ளவுஸ் மாட்டிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி ரயிலில் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது ஒரு மொத்தம் 4 பேர். சொல்ல கால் வந்தாச்சு. ஹலோ கேட்குதுப்பா, எங்கே இருக்கீங்க? இப்போதான் கிளம்புறாப்லையா? என்ன தம்பி? அதான் நான் ஷெல் பங்க் போயிட்டுருக்கேன். பங்க் அங்கே வந்துடுறீங்களா? எப்படி ஃபியூல் பண்ணணுமா? எப்படி கார்த்தி? ஃபியூல் பண்ணணுமா? ஓகே. ஷெல் முன்னாடி நான் வெயிட் பண்ணுறேன். வெங்கி அங்கே வந்துட்டாப்ல. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரைட் பண்ணுறீங்கன்னா ரைடிங் கியர்ஸ் கொஞ்சம் மஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். எஸ்பெஷலி ஹெல்மெட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட உயிரை காப்பாற்றுறது அதுதான். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஹெல்மெட்டெல்லாம் போட்டு ஓட்டுறது, முடி விழுகுது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. உங்களோட சேஃப்டி, உயிர் பாதுகாப்புனா கண்டிப்பாக ஹெல்மெட்டை யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டோட ரூலும் அதுதான். முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டியாக ரைட் பண்ணுங்கள். ரோட் ரேஷ் வந்தாலும் தவிர்த்துருங்க. நீங்கள் யாரு கூட சண்டைக்கு போக வேண்டாம். ரோட்டில் நம்ம என்ஜாயபிளாக வண்டி ஓட்டணும், என்ஜாயபிளாக ரைட் பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி சங்கடங்களெல்லாம் தவிர்த்துறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வண்டி ஓட்டணும். எல்லாருக்குமே சேஃபாக இருக்கும், வர்ற மக்களுக்கும் பிரச்சனை இருக்காது. அங்கே தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு பங்கோட லோகோ, ஷெல் பங்கு. நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம்.
ஆக்சுவலாக ஷெல்லை பற்றி சொல்லணும்னா நான் சொல்கிறேன், முழுசாக ஃபியூல் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஷெல்லில் இது வரைக்கும் நான் அடித்ததில்லை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் முதல்ல அடிச்சிருக்கேன், சென்னை இந்த மாதிரி ஏரியாலெல்லாம் இருந்தது, அப்போ அடிச்சிருக்கேன். இப்போது ஷெல்லை பற்றி சொல்லணும்னா, ஷெல்லில் நம்ம வண்டிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஹை ஆக்டைன் லெவல் பெட்ரோல் கிடையாது. ஷெல்லோட வெப்சைட்லேயும் சரி எங்கேயுமே சரி அவங்ககிட்ட ஹை ஆக்டைன் பெட்ரோல் இருக்குங்கிற மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணலை. வி பவரும் வந்து ஹை ஆக்டைன் பெட்ரோல் எல்லாம் கிடையாது, அது ஜஸ்ட்டு அடிக்டிவ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேடிஎம், Volkswagen குரூப், ஆடி இதுகளெல்லாம் வந்து ஹை ஆக்டைன் பெட்ரோல் தான், ஃபியூல் தான் யூஸ் பண்ணணும். ஹை ஆக்டைன் ஃபியூலில் தான் பேர்ன் ஆகிற, ஃபயர் ஆகிற தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆக்டைன் லெவல் அதிகமாக உங்களுக்கு பேர்ன் ஆகிற டைமிங் வந்து குயிக்காக பேர்ன் ஆகாது. இப்போது நான் ஃபியூல் பண்ணிவிட்டு திரும்ப நான் கன்டினியூ பண்ணுறேன். ஃபியூல் பண்ணுறதையும் பாருங்கள். இல்லை தப்பு இல்லை, அதான் நல்லது. தமிழை மறக்கக்கூடாது என்றைக்கும். டேங்க் ஃபுல் பண்ணணும், கீழே இறங்கிக்கணுமா? V4 எவ்வளோ வருது? என்ன வித்தியாசம் அதுக்கு இதுக்கு எனக்கு கொஞ்சம் அது டீட்டெயிலாக சொல்ல முடியும்? ஓகே, மைலேஜ் பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி வந்து உங்களுக்கு 100% வந்து கார்பன் டை ஆக்சைடு க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஓகே. ஆக்டைன் லெவல் என்ன எவ்வளோ இருக்கு? ரெண்டு சேம் தான் சார், 91 தான். உங்ககிட்ட 95 கிடையாது இல்லையா? 95 கிடையாது சார், ஆனால் வந்து நம்ம V4 வந்து 95 V4 இருக்கும். ஓகே. இதே மாதிரி உங்களுக்கு நார்மலில் வந்து அடிட்டிவ்ஸோட வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். இது வந்து இதோட ஃபார்முலா அதிகமாக இருக்கும். ஓகே. அதனால் வந்து இதில் கிடைக்கிற பிக்கப்பில் அதிகமாக பிக்கப் கிடைக்கும். ஓகே. மைலேஜும் அதிகமாகுமா? சேமாக தான் இருக்கும். சேமாக தான் இருக்கும். மைலேஜ் சேமாக தான் இருக்கும், பிக்கப்பில் தான் வித்தியாசம் இருக்கும். ஓகே. மற்றபடி எல்லாமே சேம் தான். சேம் தான், ஆக்டைன் வேல்யூ சேம் தான், டென்சிட்டி எல்லாமே சேம் தான். அந்த அடிட்டிவ்ஸோட லெவல் தான் அதிகமாக இருக்கும் அந்த V4ல. ஓகே. புது வண்டினா அது தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? நார்மலாக போட்டிருக்கோம். உள்ள ஒரு கம்பி இருக்கும். ஜீரோ பார்த்துங்க, ஃபில்டர் நார்மல் பெட்ரோல். ஓகே. ஊட்டியே கொடைக்கானல்? ஊட்டிண்ணா. டீ இருக்கு, டீ இருக்கு, நார்மல் டீ இருக்காது. இதனால என்ன பெனிஃபிட்னா? இது உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் வந்துச்சா ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். ஓகே. அப்புறம் உங்களோட பில்லு இதிலே ஆட் ஆயிடும். நீங்கள் எவ்வளோ ஃபியூல் போட்டுருக்கீங்க ஓகே பார்த்துக்கலாம். கேஷாக கார்டா ஜிபேங்களா? கார்டுண்ணா. ஓ, 50 rupees டிஸ்கவுண்டா? ஆமாம், அதான் சொன்னாங்க. பரவாயில்ல. போட்டிங்கன்னா 50 rupees டிஸ்கவுண்ட் ஆகும். ஓ, சொன்னாங்க. பட் ஆப் இன்ஸ்டால் பண்ண முடியல. என்னாச்சு? பாஸ்வேர்ட் மறந்துட்டேன். ஆப் ஸ்டோர் பாஸ்வேர்ட் தான். ஓகே, ரெக்கார்டிங். யாரு மொத்தமாக எல்லாத்தையும் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டா அப்படித்தான் தம்பி இருக்கும். கார்த்தியும் அண்ணன், நானும் அண்ணன், எல்லாரும் அண்ணன், வெற்றி அண்ணன். அப்போ நீ மட்டும் தம்பி இல்லையா? விவரமாக தான் இருக்கீங்க. போகலாம் கார்த்தி, ஓகேவா? நண்பர்களே, பேக் டு ரோட். இன்டர்காம். நல்லா இருக்கியா விளாக்? ஃபோர் ரைடர். ஏதாவது கண்டென்ட் கொடுங்கப்பா.
இதான் கொடுக்குறாரு பாருங்க கண்டென்ட். 100 ஆயிடுச்சு அவனுக்கு. வந்துட்டாப்ல. ஆமா, எந்த ரேட்டுனாலும் நிக்கணும்பா. இப்பதான் இப்போ நம்ம வந்து காலப்பட்டி ஜங்ஷன், நேரு நகர் ஜங்ஷன் லெஃப்ட்டு. இது ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு கோயில்பாளையத்துலேருந்து பெரியநாயக்கம்பாளையம் அப்படி போகிற ரூட்டு. நண்பர்களே, வந்துட்டோம். இதுதான் இண்டியன் ஆயில் என்ஜிபி பங்க்கு. இதோ தலைவர் கோர் ரைடர் இங்கே தான் வெயிட் பண்ணுறாரு. போகலாம். ஏர் மட்டும் செக் பண்ணிக்கலாம் இல்லையா? நைட்ரஜன் இல்லை, நார்மல் ஆகுது. ஓகே மக்களே, கிளம்பியாச்சு. நம்ம முன்னாடி போகிறவர் தான் வந்து ஆல்ஃபா. அது என்ன, அது இல்லை, அது என்ன மென்மணி பூச்சிக்கு பெடக்ஸில் லைட் எறிகிற மாதிரி பின்னாடி லைட் எரியுது பட்டையில். இப்போ இருக்கிற இடம் பெரியநாயக்கம்பாளையம். மரத்தை பேட்டுப்பாளையம் ரோட்டில் இருந்த மரத்தை ஃபுல்லாக அழித்து ஒரு ரோடு போட்டு மாடர்ன் ஊராக மாற்றிருக்காங்க. ஸ்ட்ரைட்டு தான் போகணும். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எங்கே சாப்பிட போகிறோம்? நல்ல இடம் நல்லா இல்லை, ஓரளவுக்கு இருந்தால் போதும். தள்ளு வண்டி கிடக்க ஆளே எல்லாம் இருக்காது தம்பி. அவர் நைட் 2 மணி வரைக்கும் தூங்கல, அதனால ரொம்ப டயர்டாக இருக்காரு. நீங்கள் விளாக்ல பார்த்தாலே தெரியும், அவர் கொஞ்சம் ஆடி தான் ஓட்டுறாரு. நம்ம ஸ்ட்ரைட் தானே போகணும்.
ஆமாம் ஸ்ட்ரைட். நீங்கள் போங்க கம்மனு, ஏதாவது என்னை பேச வைக்காது. அவ்வளோதான். உங்களுக்கு என்ன வெத்தலை வாக்கு வச்சு சொல்லிட்டா வருவாங்க உள்ள வர்றது. இப்போ நம்ம நிறுத்தியிருக்கிற இடம் சாப்பிட்றதுக்காக. இவர் தான் வந்து கோர் ரைடர். அவரை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காரு. சென்ட்ரல் கனி ஏன் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது? vlog வரமாட்டாங்க. அப்படியா? எக்ஸ்போஸ் பண்ணாத அப்படின்னாரு. அப்படின்னா அவர் ரோட்லேயே ஓட்டக்கூடாது வண்டி. ஃபர்ஸ்ட் சூப்பரான ஒரு கடையில் செட்டப்பில் வாங்கிட்டு இதுதான் நம்ம வெங்கி என்கிற வெங்கடேஷ். கார்த்திக் பிளான் பண்ணிட்டேன். முட்டை தோசை சொல்லிட்டேன். காலையில் சாப்பிட்டுட்டு பக்காவா எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நண்பர்களே, சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஆல்ஃபா ரைட்டில் போகணுமா லெஃப்டில் போகணுமான்னு உழப்பிட்டு இருக்காரு. நெட்டு கனெக்ட் ஆகலைல்ல, அதனால அப்படிதான் ஆகும். நம்ம போயிட்டு இருக்கிறது ரூட் வந்து வெள்ளியங்காடு, வெள்ளியங்காடு அது என்னப்பா சிறுவாணி இல்லாமல் இன்னொரு நெல்லித்துறை, அந்த வழியாக போகிறோம். இந்த ரூட் வந்து யாரும் அதிகமாக பார்த்துருக்க மாட்டேங்க, vlogல பண்ணியிருப்பாங்க மேபி. ஆனால் சூப்பர் ரூட்டு, இயற்கையான பரவச நிலை அடைஞ்சு போகலாம். பஸ் ரைட் எடுக்கிறாரு, திரும்பிட்டு இண்டிகேட்டர் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. வாழ்க்கையில் ஏண்டா பிறந்தோம், ஏண்டா வளர்ந்துட்டு இருக்கோம், ஏண்டா சாப்பிட்டு இருக்கோங்கிறத தவிர்த்து இந்த மாதிரி ஒரு சீனிக்கான ஒரு வியூவெல்லாம் பார்க்கறக்காவது நீங்கள் ட்ராவல் பண்ணணும். இந்த வியூ பாருங்களேன், எவ்வளவு எவ்வளவு அழகான ஒரு வியூ இருக்குன்னு. சூப்பர். இந்த மாதிரி ஒரு வியூ வந்து கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது, அவ்வளோ ஒரு சீனிக்கான வியூ. அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த மலையும் அந்த மலை தொடரும், அதுக்கு பின்னாடி அந்த மேகமூட்டம். இயற்கை நம்மளுக்கு கொடுத்த வரம் இதெல்லாம். அட்லீஸ்ட் இந்த இந்த மாதிரி மலைகளை வந்து இனிமேலாவது நம்ம காப்பாற்றணும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மலை உருவாக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஒரு நாள்லையோ ஒரு மாதத்துலையோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம உருவாக்கிட முடியாது கண்டிப்பாக. இதெல்லாம் இயற்கையாக நம்மளுக்கு கொடுத்த ஒரு பயங்கரமான ஒரு வரம். தயவுசெய்து இயற்கைக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்ல விதமாக நம்ம செயல்பட்டு அந்த இயற்கையை காப்பாற்றுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இயற்கையும் இயற்கை சார்ந்த ஒரு விவசாயம்,
தற்சார்பான ஒரு பொருளாதார நிலையும் தான் கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் நம்ம மேம்பட்டு நல்லபடியாக போகிறக்கும், நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது விட்டுட்டு போகிறக்கும் கண்டிப்பாக இந்த இடம்லாம் வேணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இடங்கள்ல பிளாஸ்டிக் பேக்ஸோ பிளாஸ்டிக் பையெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தவிர்த்துருங்க தயவுசெய்து. முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது, பூமிக்கு அதுதான் நல்லதும் கூட. இந்த மாதிரி ஒரு வியூவுக்காக தான் நம்ம இன்னைக்கு கிளம்பி வந்தது. இன்னும் போக போக இன்னும் சூப்பரான வியூவெல்லாம் இருக்கும். அந்த ரோடு பாருங்கள், அந்த ரோடு வழியாக தான் நம்ம போக போகிறோம். இது அடுத்து வெள்ளியங்காடு செக் போஸ்ட்டு, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு, அதிலிருந்து கிண்ணக்கோரை. இது வந்து நார்மலான ஒரு ஊட்டி போகிற ரூட்லலாம் நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறக்கு முடியாது. ஏன்னா அதில் வந்து டூரிஸ்ட்டு சுற்றுலாத்தலங்களாகவே எல்லாம் ஆகிப்போச்சு. பண நோக்கமாக மணி மைண்டடாக எல்லாமே போயிட்டுருக்கு. அதனால நம்ம இந்த மாதிரி இயற்கையையும் கொஞ்சம் ரசிக்கிறதுக்கு நல்லபடியாக இயற்கை காப்பாற்றி ஏதோ நம்மளால் முடிஞ்சது அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொஞ்சம் விட்டுட்டு போவோம். அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த வியூ வந்து உண்மையாக சூப்பர்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி இடத்துலலாம் வாழ்றதுக்கு கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கணும். இங்கே வந்து அலௌடு இல்லை, வெள்ளியங்காடு வழியாக போகிறதுக்கு இறங்குறதுக்கு மட்டும்தான் அலௌடு. ஸோ இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் அலோவ் பண்ணுவேன். ஆக்சுவலாக வரும்போது வர்றதுக்கு வழி இருக்குது. ஆமாம், இன்னும் எனக்கு தெரியல, லூஸ்தனமான பிளானாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வெள்ளியங்காடு வழியாக ஊட்டி போகலாங்கிற பிளானில் தான் வந்தோம். இப்போ பார்த்தா அந்த வெள்ளியங்காடு செக் போஸ்ட்டில் மேலே அலோவ் பண்ணுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. கோர்ட் ஆர்டராமா, ரிட்டன் வரும்போது இறங்கும்போது இறங்கிக்கலாமாம்மா, மேலே போகும்போது மட்டும் போகக்கூடாதான். என்ன எப்படி கோர்ட் ஆர்டர்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது எப்படி இறங்கும்போது மட்டும் பாதிப்பு இருக்காதா, இல்லை என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பைக்கில் போகிறவங்க காட்டை அழிச்சிருவாங்க போல இருக்கு, அப்படி தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, சரி, சட்டத்தை மதித்து தான் ஆகணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், பிளானே சேஞ்சு. திரும்ப இப்போ மேட்டுப்பாளையம் போய் மேட்டுப்பாளையம் குன்னூர் வழியாக மஞ்சூர் கிண்ணக்கோரை ரிட்டன் இந்த வழியாக கண்டிப்பாக இறங்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஏன்னா இந்த ரோடு அவ்வளோ ஒரு சீனிக்காக இருக்கும். இது காமிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ரோட்லேயே வந்தது. அது முடியல, மன்னிச்சுங்க, சாரி. ஸோ நம்ம மேட்டுப்பாளையம் குன்னூர் வழியாக
எல்லாம் குப்பையிலெல்லாம் போட்டு மாடு நிறைய இடத்துல இது பார்க்குறோம். அந்த பாலித்தீன் பேப்பர்ஸ்லாம் அது சாப்பிட்டு இப்போ கூட ஆனைக்கட்டிக்கு அந்த பக்கம் வடவள்ளி பக்கத்தில் ஒரு யானை உள்ளே இறந்து கிடந்தது. அதில் வயிற்றுலலாம் உள்ள நிறைய பாலித்தீன் பேப்பர்ஸு கவர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அதுதான் அந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு இதுகளுக்கெல்லாம் இந்த இடம் தான் தர்ப்பணம் எல்லாம் கொடுப்பாங்க மக்களே. இது கோயிலோட சேர்ந்த இடம். உங்களுக்கு தெரியும், இந்த ஆடி மாதம் இந்த இதுலலாம் இறந்தவங்களுக்கு முன்னோர்களுக்கெல்லாம் அந்த தர்ப்பணம் கொடுக்குற இடம் தான் அது. இந்த மாதிரி தயவுசெய்து இந்த பாலித்தீன் பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அதனால அது மக்கி போகிற டைம் நேற்று கூட நான் பார்த்தேன் விஜய் சித்துவோட ஒரு vlog. குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுற டயப்பர்ஸ் பேம்பர்ஸ் இதெல்லாம் மக்கி போகிறதுக்கு 550 வருஷம் ஆகுமாம்மா. அவ்வளோ டைம் எடுக்கும் போல இருக்கு அது மக்கி போகிறதுக்கு. அப்போ பார்த்துக்குங்க, 550 வருஷம்னா நம்மளோட 5 தலைமுறை முடிஞ்சது. 5 தலைமுறைக்கும் அது அழியாது. மண்ணை நம்ம அவ்வளோ கெடுக்கிறோம். ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து, சாரி ஏதோ ஆக்சிடெண்ட்டு, யாரோ விழுந்து அடிபட்டிருக்காங்கன்னு தெரில, பாவம். கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணால் பிரச்சனை இல்லை. எல்லாம் நம்ம இஷ்டம் போல் ஓட்டுறதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை. இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். திரும்ப அடுத்து கன்டினியூ பண்ணுறேன். டிராஃபிக் இல்லாத இடத்துக்கு போயிட்டு டிராக்டரில் இப்படி உட்காந்து போகிறது ரொம்ப டேஞ்சரான விஷயம். இங்கே பார்த்தாலே தெரியும். கட்டையெல்லாம் பாருங்கள் எப்படி சும்மா போட்டிருக்காங்க, டோர் கூட க்ளோஸ் பண்ணாமல். 6 பேர் அதில். பிரேக் நின்று கிளம்புறக்குள்ளே போதும் ஆயிரும். ஏன்னா இந்த ரைடிங் கியர்ஸ் உள்ளெல்லாம் அப்படியே வேர்த்து பயங்கரமாக ஒரு மாதிரி ஆயிரும். வேற வழி இல்லை. இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக் ஹைவேஸில் போடுறதுனால தான் பயங்கர ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குதுன்னு பார்த்தோம். ரொம்ப ஒர்ஸ்டான ஸ்பீட் பிரேக் அது. ரம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலலாம் கொஞ்சம் பார்த்து வரணும். ஓவர் ஸ்பீடு வந்தால் வண்டி அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது. இந்த ரூட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கேஷுவலாக எல்லோரும் ஊட்டி குன்னூரெல்லாம் போகிற ரூட் தான் அது. இந்த இடத்துல மேபி இ பாஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது தேவையில்லைன்னு வெங்கடேஷ் சொன்னாப்புல. ஏன்னா 2 வீலரில் போகும்போது இ பாஸ் வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னதுனால இ பாஸ் அப்ளை பண்ணல. போய் அங்கே பார்த்தா தான் தெரியும் உண்மையாக இ பாஸ் வேணுமா வேண்டாமா அப்படின்னு. நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன், தெரில. செக் போஸ்ட் இங்கே இருக்குது, பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. இது என்ட்ரி ஃபீ. ஃபாஸ்டாக்ல இருந்து அப்படி எடுத்துருவாங்க. இ பாஸு கேட்கல, போய்க்கலாம். 2 வீலருக்கு சொன்ன மாதிரி இ பாஸ் இல்லை. இவங்க தான் நம்ம கூட வந்த ப்ரோ ரைடர்ஸ். அதுலேயும் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அவர் மூஞ்சி மட்டும் காமிக்க கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு. நான் போய் நிக்கிறேன் பாருங்க. சூப்பரா சாப்பிட்டு இருக்கீங்க. நான் போய் உட்கார்ந்துக்கிறேன் பாருங்க. இப்போ போய் ரெடி 1 2 3 சினிமேட்டிக் ஷாட்ஸ்.
ஓகே மக்களே, இப்போது கரெக்டாக குன்னூர்லேருந்து குந்தா ரோடு இது. குந்தா வழியாக நம்ம போகிற மஞ்சூர் தாண்டி கிண்ணக்கோரைங்கிற இடம். இந்த ரூட்டில் வர்றதுக்கு இல்லாமல் தான் அந்த வெள்ளியங்காடு பிளாக் பண்ணியிருந்தாங்க. சரி பரவாயில்ல, இப்போது இதில் வந்துட்டோம். கிளைமேட் அப்படியே சூப்பராக இருக்குது. டைம் வந்து 11:30. ஆக்சுவலாக 6 o'clock நம்ம வந்து அங்கே இந்த வெள்ளியங்காடு செக் போஸ்ட்டுக்கு இறங்கிடணும் கீழே. அப்போ தான் நம்ம அந்த 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 ரோட்டில் இறங்க முடியும். அதுக்கு 6 மணிக்கு மேலேனா அலோவ் பண்ண மாட்டாங்க. டீ மனம் வந்து அப்படியே சூப்பராக இருக்குது. சின்ன கரும்பாலம்னு ஒரு இடம் நம்ம போயிட்டுருக்கோம். கிண்ணக்கோரை போயிட்டு அங்கே மோஸ்ட்லி ஃபுட்டெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒரே ஒரு டீ கடை தான் இருக்குதுன்னு பார்த்தேன். ஸோ நம்ம வந்து கிண்ணக்கோரைக்கு முன்னாடி சாப்பிட முடியாது. ஏன்னா காலையில் நல்ல சாப்பாடு. அந்த ஹோட்டல் பார்த்தீங்களே, நான் காமிச்சிருப்பேன் வீடியோவில். அவங்க சூப்பராக நல்ல ஒரு வீட்டு முறைப்படி சூப்பரான சமையல். உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோ நல்லா இருந்தது அந்த சாப்பாடு. இந்த தேங்க்ஸ் கூட சொல்லிட்டு வந்தோம். அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக வரணும். அவ்வளோ நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. உண்மையாக அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வீட்டில் சாப்பிட்ற மாதிரி, அம்மா கையில் சாப்பிட்ற மாதிரி ஒரு சாப்பாடு இருந்தது. ஸோ அந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருச்சு. இட்லி, ஒரு முட்டை தோசை, அந்த மாதிரி சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அந்த இடம் வந்து ஆக்சுவலாக பெரியநாயக்கம்பாளையம் நாங்கள் சாப்பிட்ட இடம். பெரியநாயக்கம்பாளையத்துலேருந்து வெள்ளியங்காடு, பர்லிக்காடெல்லாம் போகிற வழி. நீங்கள் அதே செக் போஸ்ட்டில் பர்லிக்காடு போகணுன்னா போய்க்கலாம். அதுக்கு அலவுடு. அதுக்கு முன்னாடியே டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணி பர்லிக்காடுக்கு நம்ம போகணும். நம்ம கார்த்தி வண்டி வந்து முன்னாடி போயிட்டுருக்க கார்த்தி வண்டி வந்து RR 310, அப்பாச்சி RR 310. அதுக்கு முன்னாடி வெற்றியோடது V-Strom 250, சுசுகி V-Strom 250. வெங்கியோடது வந்து சேம் அட்வென்ச்சர் 390 ரேலி எடிஷன். இந்த ஷெல்லு பங்க்கில் பெட்ரோல் போட்டோம் இல்லைங்களா, அதை பற்றி சொல்லணும்னு நான் நினச்சேன். உண்மையாக மற்ற இது வரைக்கும் நான் அடித்த பெட்ரோல் ஃபியூலில் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்னஸ், ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸு நான் அந்தளவுக்கு பார்க்கல. இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, இன்ஜினோட ஸ்மூத்னஸ். ஆனால் அதில் பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. V-பவர் அடிக்கல, நார்மல் தான் அடித்தோம். ஷெல்லில் நார்மல் பெட்ரோல். ஆனால் அதுலேயே வந்து அடிக்டிவ் ரெண்டுமே ஒரே ஆக்டைன் லெவல் தான். V-பவரில் இன்னும் கொஞ்சம் அடிக்டிவ் அதிகமாக இருக்கும். இந்த 29 கிலோமீட்டர் சம்திங் போட்டிருக்கு. இது வந்து அந்த ஷெல்லு பற்றி சொல்லணுன்னா, இருக்கிறதுலையே இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுல எல்லா பங்க்லேயும் விட ஆக்டைன் லெவல் 91 மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்குது. இந்த V-பவர்லாம் 95 எல்லாம் கிடையாது. இப்போ இந்த KTM, Volkswagen குரூப்ஸ்க்கெல்லாம் வந்து 95 ஆக்டைன் லெவல், 91 விட அதிகமாக இருக்கிற ஆக்டைன் லெவல் தான் யூஸ் பண்ணணும். 95, 97 இருக்குது, 100 இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் 100 அதிகமாக இல்லை. சென்னையிலேயே ரொம்ப ரேரு. ஏன்னா அது ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸு ஸ்போர்ட்ஸ் பைக் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதை அந்தளவுக்கு நம்ம போக வேண்டாம். அதுவும் இல்லாமல் அதோட விலை பார்த்திங்கன்னா 180 ருபீஸ்க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் ஒரு லிட்டர் பெட்ரோல். இன்றைக்கி வேல்யூக்கு எப்படி இருக்குது இடம் பாருங்கள் மக்களே, அவ்வளோ அருமையாக இருக்குது, சூப்பராக. சார் உண்மையாலுமே தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குமாங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாது. டூரிஸ்ட் அதிகமாக வராத, எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடம் வந்து இந்த சைடு கிண்ணக்கோரை, இந்த மாதிரி ஊர் எல்லாமே. இந்த மாதிரி ஒரு இயற்கையான இடத்துல தான் வாழ்ந்தான்.
இது வந்து எமரால்ட் டேம் போகிற வழி 23 கிலோமீட்டர்னு காமிச்சிருக்கு. ஸோ டீ மனம் மட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. ஒரு டீ சாப்பிட்டு போகலான்னு கூட தோணுது. நம்ம ரைடர்ஸு டீ சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்மெல் அந்த மாதிரி இருக்குது, அவங்களாலே தாங்க முடியல. கண்டிப்பாக டீ சாப்பிட்ணும் அந்த இடத்துல. டீ தான். டீயில் என்னப்பா டீ? காஃபி அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்களே, அந்த மாதிரி மாற்றி சொல்லுமா? டீ தான் எல்லாருக்கும். டீயா? எனக்கு வெற்றிக்கு டீயா? சொல்கிறேன் டீ காட்டுறாரு. டீ தான் வெற்றி. ஓகே சொல்லுங்க. வடை அவங்களுக்கு எல்லாம் சாப்பிடுவோம். வெங்கி கண்டென்ட்டாக கொடுத்துருக்காரு. அம்மா கூப்பிட்றாங்க. எடுத்து பேசு. ரெண்டு பேர் திட்டுவாங்க. திட்டல மாட்டாங்க, பேசு. செம 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 சூப்பர். யானை அப்படி வரும் கீழே. அங்கே வருங்களா? அங்கே கீழே இப்போ இருக்காது. இப்போ கீழே கெத்தைக்கு போயிருக்கீங்க. எது இருக்குமா? கெத்து அங்கே நீங்கள் அங்கே போகிறீங்களா, நைட்டு 6-7 மணியான ஒரு அதான் விட மாட்டாங்க. இங்கே பாரு, இருக்கு. ஓய் இன்னொன்று 5 ரன் இருக்குப்பா. திரும்பிக்கோ, வண்டி திருப்பிக்கோ.